5 செகண்ட் வீடியோவால 600 கோடி போச்சு. பெண் ஹச்ஆர கட்டிப்பிடிச்ச சிஇஓவுக்கு நேர்ந்த கதிய பாருங்க. அமெரிக்காவில் பிரபல கோல்ஃப்ளே இசை நிகழ்ச்சியில் ஆஸ்டிரானமர் தலைவர் ஆண்டி பைரன் என்பவர் அதே நிறுவனத்தின் ஹெச்ஆர் தலைவராக வேலை செய்யும் கிறிஸ்டின் காபோட் என்பவரை கட்டிப்பிடிக்கும் வீடியோ இணையத்தில் ட்ரெண்டானது. இதைத் தொடர்ந்து பைரனிடமிருந்து அவரது மனைவி விவாகரத்து பெறப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை விவாகரத்து நடந்தால் பைரன் மிகப்பெரிய தொகை கொடுக்க நேரிடும் என்கிறார்கள். அமெரிக்காவில் நடந்த கோல்ஃப்ளே இசை நிகழ்ச்சியில் பிரபல ஆஸ்டிரானமர் தலைவர் ஆண்டி பைரன் அதே நிறுவனத்தின் ஹெச்ஆர் தலைவராக இருக்கும் கிறிஸ்டின் காபோட் என்பவரை கட்டிப்பிடித்தபடி இருந்த வீடியோ திடீரென பெரிய திரையில் ஒளிபரப்பானது. இருவரும் கள்ள உறவில் இருந்த நிலையில் கேமரா அவர்களை காட்டியதும் இருவருமே ஒரு நொடி அதிர்ந்து போய்விட்டனர். மொத்தமே 6 நொடி மட்டுமே இருக்கும் இந்த வீடியோ இணையத்தில் ட்ரெண்டாகவே அது இருவரது வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போட்டுவிட்டது. ஏற்கனவே ஆஸ்டிரானமர் சிஇஓ பதவியிலிருந்து ஆண்டி பைரன் விலகியுள்ளார். ஆண்டி பைரனின் மனைவி மேகன் கெர்ரிகன் தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து தனது கணவரின் பெயரை நீக்கினார். இதனால் இந்த தம்பதி விவாகரத்து செய்ய போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அப்படி இந்த ஜோடி விவாகரத்து செய்து கொண்டால் பைரன் தான் ஏமாற்றிய தனது மனைவிக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது குறித்த தகவல்களை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ளது. இருவரும் அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் வசித்து வருகிறார்கள். மாசாசூசெட்ஸ் திருமண சட்டங்களின்படி கெர்ரிகன் தனது கணவரின் சொத்தில் பாதி, அதாவது சுமார் $20 மில்லியன் முதல் $70 மில்லியன் வரை பெற முடியும் என்று அங்குள்ள வழக்கறிஞர் நான்சி கெம்டோப் தெரிவித்துள்ளார். அதாவது இந்திய மதிப்பில் 172 கோடி முதல் 603 கோடி வரை பைரன் தனது மனைவிக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். பைரன் கெர்ரிகன் ஜோடிக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிறது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் சேர்த்த சொத்துக்கள் அனைத்தையும் சமமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று மாசசூசெட்ஸ் மாகாண சட்டம் சொல்கின்றது. பைரனின் இந்த செயல்பாடுகளால் அவரது குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படும் என்றும் வழக்கறிஞர் நான்சி கூறுகிறார். மேலும் அவர் கூறுகையில், இந்த வழக்கில் குழந்தைகளுக்கு ஏற்படும் சங்கடம் தான் மிக மோசம். இங்கு பிரச்சனை என்னவென்றால் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கு பைரனின் நடத்தை சங்கடத்தை ஏற்படுத்தும். மேலும் பெற்றோர் பிரிவதால் குழந்தைகளை பார்த்து கொள்ளவும் கூடுதல் செலவும் அழுத்தம் ஏற்படும். அதே நேரம் ஹெச்ஆர் தலைவரான கேபோட் விவாகரத்து செய்தாலும் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தாதாம். குறிப்பாக நிதி ரீதியாக அவர் தனது கணவருக்கு பெரிய தொகையை கொடுக்க வேண்டி இருக்காதாம். ஏனென்றால் அவரது கணவர் ஆண்ட்ரூருடன் கேபோட் குறுகிய காலம் ஒன்றாக இருந்துள்ளார். எனவே திருமணத்தின் சமயத்தில் அவர்கள் ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருந்தால் அதன் அடிப்படையிலேயே பணம் கொடுக்க வேண்டி இருக்கும். சில திருமண ஒப்பந்தங்களில் துரோகம் செய்யும் நபர் பணத்தை இழக்க நேரிடும் விதியும் உள்ளதால் அது ஒவ்வொரு ஜோடிக்கும் தனித்தனியாக மாறும் என்கிறார்கள்.